வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தட்டைப்பயிரை வேக வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் சேர்த்துருக்கேன். இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த தட்டைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் இல்லது 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த பயிர் குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், பயிர் வெந்துருச்சு. பாருங்கள், பருப்பு எதுவுமே உடையாமல் குழையாமல் இருக்குது. பாருங்கள், இந்த அளவு பயிரை வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பயிர் குழம்பு எல்லாத்துக்குமே பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்ப குழம்பு நல்லா திக்காக டேஸ்டியாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழம்பு அரைச்சி வைக்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா குழம்பு நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம அரைச்சாச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு தாளிக்கிறப்ப குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை கட் பண்ணி அப்படியே வைக்காதீங்க, தண்ணியில் போட்டு வச்சாதான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்குங்க. இப்போ இந்த காய்க்கலவாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வேகணுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா முக்காப்பா தான் வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாங்க. தட்டைப்பயிரை கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் வதக்குறப்ப இதில் உப்பு எல்லாமே சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பயிரை குழையாமல் வேக வச்சனால இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். குழஞ்சிருச்சுன்னா எண்ணெயில் போட்டு வதக்கும் போது ரொம்பவே குழஞ்சிரும். அதனால் கரெக்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தட்டைப்பயிரை சேர்த்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க, போதும்.
இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இது வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூளுங்க. மிளகாய்த்தூள் எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லாட்டி மசாலா எல்லாமே கருகிரும். மிளகாய்த்தூள் எல்லாம் லைட்டாக இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை ஒரு கொதி வர விடணுங்க. பாருங்கள், இந்த அளவு லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடித்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து காஞ்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்குனா மல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. வாசனைக்காண்டி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கட் பண்ணி வச்ச மல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான புளிக்குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.